ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, நீ ஃபைனலாக என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, அவள் வரிசையாக கொஸ்டின்லாம் பண்ணுறாளா. பண்ணிவிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, நான் உன்னை என்றைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தாண்டா பார்க்குறேன், நீ ஏன் இப்படி பண்ணுற, நம்ம வந்து எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்து நம்ம க்ளோஸாக இருக்கோம், எவ்வளோ க்ளோஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நான் என்றைக்குமே உன்னை ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குறேன், நீ லாஸ்ட் வரை எனக்கு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிற ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்னோன்னே அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவன் வந்து ஆக்சுவலி லவ் சொல்ல தானே வந்தான். என்னடா சிரிக்கிறான், என்ன சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆக்சுவலாக அவன் வந்து இவளை லவ் பண்ணியிருக்கவே மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக, அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவனுங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். இதே ஊருக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி இவனுங்க கூட தான் வந்திருப்பானுங்க. இவளை பார்த்தோன்னே சரி நீ மட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அதான் அனுப்பியிருப்பானுங்க. இவனுக்கு கால் பண்ணும்போது கூட அவனுங்க பின்னாடி நின்று தான் கால் பண்ணியிருப்பானுங்க. அவனுங்களை திரும்பி பார்த்து சொல்கிறான், பார்த்தீங்களாடா என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் தான் எவ்வளோ சொன்னோம் உங்ககிட்ட, நீங்கள் தான் நம்பலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி அவன் கேட்டோன்னா தான் இவளுக்கே புரியுது, ஸோ இவனுக்காக தான் இவன் வந்து நம்மக்கிட்ட இப்படி பேசியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒருக்குள்ளே இருக்கிறது வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அது, நம்ம வந்து ஃப்ரெண்டாக பார்த்துட்ருக்கோம், ஒருவேளை இவன் நம்மளை லவ் பண்ணியிருந்திருப்பாளோ அப்படின்னு தான் அவள் கொஸ்டின் கேட்கும்போதெல்லாம் இவன் மூஞ்சி வந்து ஆக்வர்டாக மாறினது. ஸோ இப்போ வந்து 2 பேருமே ஹாப்பி, அவனுங்களும் புரிஞ்சுக்கிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளே இல்லாத பிள்ளதெல்லாம் சொல்லி லவ்னு சொல்லாமல் ஃப்ரெண்டாகவே இருக்க விட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி இது. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.